நண்பர்களே வணக்கம். சிவாலயம் என்றாலே நந்தி இருக்கும். இது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். நண்பர்களே, நம் இந்தியாவில சிவாலயத்தில் நந்தி இல்லாத ஒரு கோயில் இருக்கிறது. ஏன் அங்கு நந்தி இல்லை? இதற்கு புராணங்கள் என்ன கூறுகிறது என்பதை பார்ப்போமா? நண்பர்களே, ஒருமுறை இந்திர சபையிலே பிரம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து மிகுந்த கோபம் கொண்ட சிவபெருமான் பிரம்மனின் தலையை கொய்தார். இதனால் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. இதற்கு பரிகாரம் தேடி பூலோகம் முழுவதும் அலைந்து திரிந்து வந்த சிவபெருமான் ஒரு நாள் சோமேஸ்வர் என்ற இடத்தில் வந்த சிவபெருமான் பசு ஒன்று தன் கன்றுடன் பேசுவதைக் கண்டார். பிராமணன் ஒருவரை கொம்பால் குத்தி கொண்டதால் பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டதா. இதற்கு பரிகாரம் சொல்லிக்கொண்டு இருந்த அந்த பசு பரிகாரத்துக்கு கன்று சென்ற திசையை நோக்கி சிவபெருமானும் சென்றார். பஞ்சவதி அருகே கன்று கோதாவரி ஆற்றில் நீராடி பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கிக் கொண்டது. இதன்படி சிவபெருமானும் பின்தொடர்ந்து சென்று அந்த ஆற்றிலே குளித்து பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுபட்டார். அங்கு இருந்த மலையின் மீது ஏறி அமர்ந்து கொண்டார். அப்போது பின்தொடர்ந்த அந்த கன்று அவருக்கு முன் மண்டியிட்டு அமர்ந்தது. ஆனால் இதற்கு சிவபெருமான் ஒப்புக்கொள்ளவில்லை. தன் பிரம்மஹத்தி தோஷ பாவத்தில் இருந்து விடுபட்டதால் குருவுக்கு சமமானவர் நீங்கள், அதனால் என் முன் மண்டியிட வேண்டாம் என்று நந்தியை கேட்டுக்கொண்டார். சிவபெருமான் சிவாலயத்தில் இருந்து கண்ணீருடன் வெளியே வந்த அந்த நந்தி வருத்தத்துடன் சென்றதாக புராண வரலாறு கூறுகிறது. எனவே பஞ்சவதி கபாலீஸ்வரர் மகாதேவ் கோவில் நீங்கள் நந்தி இல்லாத சிவபெருமானை அங்கு காணலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.